அவங்க ஓட்டு போட்டது தப்பாவே இருக்கட்டாங்க, கொள்கையெல்லாம் கிடையாதுங்க. அப்போ உங்களுக்கு ஓட்டு போடுறவங்கலாம் இத்தனை வருஷம் கொள்கைக்கு தானே. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு திமுக, அதிமுக, பாஜகலேயே கூட எந்த கட்சியில் வேணா போயிட்டு உங்க கொள்கை என்னன்னு கேளுங்க. கொள்கை இப்படிதான் சொல்லுவாங்க, கொள்கையெல்லாம் கிடையாதுங்க. இவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா, அவ்வளவுதான். அந்த நம்பிக்கையை உங்களால கொடுக்க முடியல. ஸோ அதை என்ன பண்றதுன்னு யோசிங்க. வெறும் இலவசம் காசு கொடுத்தா மட்டும் ஜெயிச்சிரும் அப்படின்றத உடச்சி எறிஞ்சிருக்காங்க. தாத்தாக்கா வாங்குற ஓட்டுகள் அப்படின்றது வந்து நோட்டாவுக்கு ஒரு ஆல்டர்னேட். ஜனங்களுக்கு வந்து இப்போ இருக்கின்ற சிஸ்டம் இது ஒரு வெறுப்பு இருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடாக தான் நாத்தாக்காவுக்கு விழுகின்ற ஓட்டு. தாவேக்காவுக்கு வந்து வெளியிலிருந்து ஆதரவு இல்லை வந்து திமுக எதிர்த்தாங்கன்னா அந்த நேரத்தில் நாம் சப்போர்ட்டு அப்படின்னு போனாங்கன்னா அதிமுக சுத்தமாக தொடச்சிடும். எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும். அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. எடுத்த உடனே நாள்லேருந்தே வந்து நீங்கள் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிங்கன்னா ஜனங்க கடுப்பாயிடுவாங்க. தப்பு பண்ணும்போது அதை சுட்டி காட்டுங்க. அதுக்காக வந்து சிறு சிறு பிரச்சனைகள்னு கிளாம்பாக்கம் விஷயத்தில் தோழமை சுட்டு கொடுத்தாரு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. திமுக அப்போஸ் பண்ணுறாங்க அதனால நாம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் இப்படின்னு மாறி மாறி ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருந்தாங்க சொன்னால் ரெண்டு பேருமே ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு இலவசங்கள் காசு கொடுக்கறது இது மட்டுமே வந்து நமக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு தப்பாக நம்பிட்டு இருந்தீங்க. அதையெல்லாம் இன்னைக்கு உடைச்சிட்டாங்கன்னும் போது ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல தமிழகத்துடைய முதலமைச்சராக பதவி ஏற்க போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடு எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்க? காரணம் என்ன, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. புதிதாக ஒருவர் சிஎம்மாக வந்து உட்கார போறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடு விஜய் தாவேக்காவை எதிர்ப்பதா, திமுகவை எதிர்ப்பதா, ரெண்டு பேரையும் எதிர்ப்பதா, இல்லது வந்து சரி புதுசா ஒருத்தங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க நம்ம வெளியே இருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற நிலையில செல்வதா, அதிமுகவுடைய எதிர்காலத்துக்கு எது சிறந்ததாக இருக்கும் எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரிலாம் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய அப்பாட்டகர் கிடையாது. பட் ஒரு இந்த கார்ட்டூனில் வர காமன் மேன் மாதிரி ஒன்று சொல்லலாம். தாவேக்காவுக்கு வந்து வெளியிலிருந்து ஆதரவு இல்லை வந்து திமுக எதிர்த்தாங்கன்னா அந்த நேரத்தில் நாம் சப்போர்ட்டு அப்படின்னு போனாங்கன்னா அதிமுக சுத்தமாக தொடச்சிட்டு போயிடும். எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும். அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. எடுத்த உடனே நாள்லேருந்தே வந்து நீங்கள் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் ஜனங்க கடுப்பாயிடுவாங்க. கிவ் தம் சம் டைம். தப்பு பண்ணும்போது அதை சுட்டி காட்டுங்க. அதுக்காக வந்து சிறு சிறு பிரச்சனைகள்னு கிளாம்பாக்கம் விஷயத்தில் தோழமை சுட்டு கொடுத்தாரு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உண்மையான பிரச்சனை இருக்க இடத்துல வந்து அது மக்கள் பிரச்சனையாக இருக்க இடத்துல அதை வந்து நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இல்லை இப்படி பண்ணால் வந்து திமுக அப்போஸ் பண்ணுறாங்க அதனால நாம் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் இப்படின்னு மாறி மாறி ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருந்தாங்க சொன்னால் ரெண்டு பேருமே ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இப்போ எனக்கு என்னுள்ள வந்து ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று எழுதுகிட்டு இருக்கு சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்த பிறகு இந்த திராவிட பத்திரிகையாளர்கள், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட் குறித்து விமர்சனங்களை முன்வைக்கும் போது மக்களை குறை சொல்லக்கூடிய வகையில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு என்ன கொள்கை இருக்கிறது, தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன கொள்கை இருக்கிறது, என்ன செய்தாங்க இது வரைக்கும், இனி என்ன செய்ய போறாங்க. ஸோ விஜய்ங்கிறவர் ஒரு நடிகர் தான், அவர் பின்னாடி இருக்கிறது வந்து ஒண்ணுமே தெரியாத தற்குறிகள் கூட்டம் தான். ஸோ எதுக்காக மக்கள் ஓட்டு போட்டீங்க, எதுக்காக நீங்க இதை கொடுத்தீங்க, இது ஒரு தற்செயலான ஒரு இன்சிடென்ட் தான் அப்படிங்கிற லெவல்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு என்பது அவர்களுடைய உரிமை, அவங்க வாக்க செலுத்துறாங்க. மக்களை குறை சொல்லக்கூடிய நிகழ்வை எப்படி பார்ப்பேன்? சோற்றால் அடித்த பிண்டங்கள் அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஜனங்க அந்த மாதிரி இப்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேங்க. கொள்கையை பற்றி அவங்களுக்கு தெரியாது, வாக்குறுதி பற்றியே தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் தானே வந்து வேட்பாளர் பற்றியே தெரியாது. இன்னும் சில பேருக்கு என்ன தொகுதின்னு கூட தெரியல, அவங்க பூத்தில் போய் ஓட்டு. இதே கருத்துக்கள் தான் அவங்களும் சொல்றாங்க. வேட்பாளர் தெரியாமலே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் வந்து ஏதோ அறியாமையில இருப்பது போலவும் தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட்டால தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் முன்வைக்க. சிம்பிளா நான் ஒன்று சொல்லவா? ஒரு ஊரில் வந்து 2 டீ கடை இருக்குது. காலங்காலமாக அந்த 2 டீ கடை தான். இங்கே தான் ஜனங்க டீ குடிச்சுன்னுக்குறாங்க. இப்போ திடீர்னு புதுசாக ஒரு டீ கடை ஆரம்பிச்சுக்கிறாரு. ஜனங்கள்லாம் அங்கே போய் குவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த 2 கடையிலையும் போடுற டீ நல்லா இல்லைன்னு தானே அர்த்தம். அவன் யாருன்னே தெரியாது, புச்சா டீ கடை ஆரம்பிச்சுக்கிறான். இதுக்கு முன்னாடி வந்து அவன் ட்ராமா கம்பெனி வச்சுருந்தான், அவனுக்கு டீயை பற்றி என்ன தெரியும், அவன் கடையில் வேலை செய்கிறவன்லாம் யார், அவன் இதுக்கு முன்னாடி டீ மாஸ்டராக இருந்தானா, நீங்கள் அங்கே போய் விடுறீங்களே
நீங்கள்லாம் வந்து சோட்டாளித்த பிண்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 2 பேரும் நல்லா டீ போட்டிருந்தீங்கன்னா அந்த கடைக்கு ஏன் போகிறான் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை. இன்றைக்கு நம்ம நாத்தாக்கா பற்றியும் அதுதான் சொல்லியிருக்கோம். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. நாத்தாக்கா வாங்குற ஓட்டுகள் அப்படின்றது வந்து நோட்டாவுக்கு ஒரு ஆல்டர்னேட். ஜனங்களுக்கு வந்து இப்போ இருக்கின்ற சிஸ்டம் இது ஒரு வெறுப்பு இருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடாக தான் நாத்தாக்காவுக்கு விழுகின்ற ஓட்டுகள். ஏன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி நாத்தாக்காவில் இருக்கவங்கலாம் வந்து கை நாட்டு பேர் வீடெல்லாம் கிடையாது. நிறைய படித்தவங்க, வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்கலாம் ஏராளமான பேர் இருக்காங்க. அவர் தலைவர் பேசுறது பல நேரங்களில் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், நம்ப முடியாத மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவங்க ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இதுதான் காரணம், அந்த வெறுப்பின் வெளிப்பாடு. அதே மாதிரி தான் இன்றைக்கி தாவேகாக்கு வந்து எந்த கொள்கையும் தெரியாது, வேட்பாளர் தெரியாது, வாக்குறுதி தெரியாது. அந்த விஜய் தெரியும், விசில் தெரியும், அதனால தான் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? இதே புதுச்சேரியில் பண்ண முடியல. புஷி ஆனந்த் அங்கேருந்து வந்தவர். புதுச்சேரியில் 2 சீட்டும் என்னவோ தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். 3 சீட் வெற்றி பெற்று தாவேகா. அங்கே வந்து ரங்கசாமி அவர்கள் மறுபடியும் எத்தனை வருஷமா அவர் அரசியலில் இருக்காரு, எத்தனை தடவை அவர் சிஎம் ஆகியிருக்காரு, காங்கிரஸில் ஆகிறாரு, இப்படி ஆகிறாரு, மாறி மாறி அவர் ஆகினே இருக்கிறாரு. ஏன் அங்கே ஒன்றும் பண்ண முடியல? அப்போ அங்கே வந்து அவர் ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹிமந்த பிஸ்வா சர்மா 3வது தடவையாக அவர் அங்கே வந்திருக்கார். மோடியே வந்து 3வது தடவையாக வந்திருக்காரு இல்லையா? அப்போ அவருக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு கிரெடிபிள் ஒரு ஃபேஸை உங்களால் நிறுத்த முடியல. அந்த மாதிரி தான் இங்கே நீங்கள் வந்து ஒரு இலவசங்கள், காசு கொடுக்கறது, இது மட்டுமே வந்து நமக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு தப்பாக நம்பிட்டு இருந்தீங்க. அதையெல்லாம் இன்னைக்கு உடைச்சிட்டாங்கன்னும் போது பாருங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்க போடல. இப்போ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பிராண்டு சோப்புன்னு கூட வச்சுப்போமே, மட்டமாக இருக்கும், ஆனால் வந்து அதை நிறைய பேர் போய் வாங்குவாங்க. அதுக்காக ஜனங்களை குறை சொல்ல முடியுமா? அதில் ஏதோ குறை இருக்குது, அதனால அவன் இங்கே போகிறான், அவ்வளோதான். இந்த ஹோட்டலில் சாப்பாடு சரியில்லைன்னா வேற ஹோட்டலுக்கு போகிறான். ஓன் சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா அவையும் அதை விட்டு போகிறான். ஸோ மக்களை குறை சொல்கிறத விடுங்க. அவங்க ஓட்டு போட்டது தப்பாகவே இருக்கட்டாங்க, கொள்கையெல்லாம் கிடையாதுங்க. அப்போ உங்களுக்கு ஓட்டு போடுறவங்கலாம் இத்தனை வருஷம் கொள்கைக்கு தானே. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு திமுக, அதிமுக, பாஜகலேயே கூட, பாஜகலேயே ஓரளவு ஏதோ சித்தாந்தம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஒரு தனி மனிதர் அப்படின்னு, அதுதான் அரசியல். எந்த கட்சியில் வேணால் போயிட்டு உங்கள் கொள்கை என்னன்னு கேளுங்க. கொள்கை இப்படி தான் சொல்லுவாங்க. கொள்கையெல்லாம் கிடையாதுங்க, இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா, அவ்வளோதான். அந்த நம்பிக்கையை உங்களால் கொடுக்க முடியல. ஸோ அதை என்ன பண்ணுறதுன்னு யோசிங்க. வெறும் இலவசம் காசு கொடுத்தா மட்டும் ஜெயிச்சிரும் அப்படின்றத உடச்சி எறிஞ்சிருக்காங்க. ஸோ மறுபரிசீலனை, சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம். அதை விட்டுட்டு ஜனங்க மேலே குறை சொல்கிறீங்க அப்படின்னா நீ ஏன் டீ ஒழுங்காக போடல, இவ்வளோதான் நான் கேட்பேன். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.